الحمد لله والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, நாங்கள் அல் குர்ஆனுடைய சில சூறாக்களின் விளக்கங்களை பார்த்து வருகிறோம். அல் குர்ஆனின் முதல் அத்தியாயமாகிய சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய விளக்கத்தை ஏற்கனவே பார்த்துவிட்டோம். அல் குர்ஆனிலே 114 சூறாக்களிலே இறுதி சூறாவாக இருக்கக்கூடிய சூரத்துன் நாஸ் 114வது சூறா, அதே போன்று அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய சூறா சூரத்துல் ஃபலக் 113வது சூறா. இந்த இரண்டு சூறாக்களுடைய விளக்கங்களையும் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். இந்த இரண்டு சூறாக்களுமே அதிகமாக ஓதப்படுகின்ற சூறாக்கள். எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே பல சந்தர்ப்பங்களிலே நாங்கள் இந்த இரண்டு சூறாக்களையும் ஓதுகின்றோம். ஆனால் நாங்கள் அதனுடைய ஆயத்துக்களின் அர்த்தங்களை புரிந்துதான் ஓதுகின்றோமா? அந்த ஓதுகின்ற பொழுது எங்களுடைய உள்ளத்திலே அதன் தாத்பரியம், அங்கே என்ன சொல்லப்படுகிறது, நாம் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்று உணர்ந்துதான் ஓதுகிறோமா? அப்படி நாம் ஓதவில்லை என்றால் உண்மையிலே பெரிய அளவிலே நாம் அதனால் பயனடைய முடியாது. நாம் நிறைய ஓதுகின்ற இந்த சூறாவை புரிந்து ஓதுகின்ற பொழுது, விளங்கி ஓதுகின்ற பொழுது அதனால் நாங்கள் நிறைய பயனை அடைய முடியும். எங்களுடைய வணக்கம் ஒரு உயிரோட்டம் உள்ள வணக்கமாக நிச்சயமாக இருக்கும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, இந்த இரண்டு சூறாக்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. ஏனென்றால் இரண்டு சூறாக்களும் ஒரே சந்தர்ப்பத்திலே தான், ஒரே இரவிலே தான் இறக்கப்படுகின்றன. இரண்டு சூறாக்களுக்கும் ஒரே விதமான சிறப்புகள் தான் இருக்கின்றன. இதிலே இரண்டு சூறாக்களில் ஒரு சூறாவுக்கு இன்னொரு சூறாவை விட கூடுதல் சிறப்பு வரவில்லை. எனவே இரண்டு சூறாக்களுக்கும் ஒரே விதமான சிறப்புகள் தான் இருக்கின்றன. பெயர்களிலும் கூட இரண்டு சூறாக்களுக்கும் ஒரே விதமான பெயர்கள் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இப்போது நாங்கள் முதலிலே சூரத்துல் ஃபலக்கை எடுத்துக்கொள்வோம். இந்த சூரத்துல் ஃபலக் என்று இதற்கு ஏன் பெயர் வந்திருக்கிறது என்றால், அல் குர்ஆனிலே இந்த சூறாவிலே நாங்கள் என்ன சொல்கிறோம்? குல் அஊது பிரப்பில் ஃபலக் என்று சொல்கின்றோம். ஃபலக் என்ற சொல் முதல் ஆயத்திலே இடம்பெற்றிருக்கிறது. இதனை கவனித்து இதற்கு குல் சூரத்துல் ஃபலக் என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. இதுதான் இந்த சூறாவுக்குரிய பிரபலியமான பெயர். இது அல்லாமல் இந்த சூறா ஹதீஸிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ் என்று இந்த இரண்டு சூறாக்களுக்கும் பெயர் சொல்லி இருக்கிறார்கள். எனவே இரண்டாவது பெயர் குல் அஊது பிரப்பில் ஃபலக். அதே மாதிரி குல் அஊது பிரப்பின் நாஸ் என்கின்ற அந்த சூறாவுக்கு ஏன் பெயர் அன்னாஸ், குல் அஊது சூரத்துன் நாஸ் என்று வந்திருக்கிறது என்றால், அதிலே அன்னாஸ் என்ற சொல் திரும்ப திரும்ப பல முறை அந்த சூறாவிலே இடம்பெற்றிருப்பதனால் அதற்கு சூரத்துன் நாஸ் என்று சொல்கின்றோம். எனவே இந்த இரண்டு சூறாக்களுக்கும் இரண்டு பெயர்கள் இப்போது நாம் சொல்லியிருக்கிறோம். மூன்றாவது பெயர் அல் முஅவ்விததான். அல் முஅவ்விததான் என்று ஹதீஸ்களிலே நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இந்த பெயரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொல்லப்பட்டிருக்கிறதை ஹதீஸ்களிலே நாங்கள் பார்க்கின்றோம். அதே போன்று அல் முஅவ்விதாத், இந்த இரண்டு சூறாக்களையும் சேர்த்து அல் முஅவ்விததான் என்று நாங்கள் சொல்கிறோம். இன்னும் ஒரு சூறாவை மேலதிகமாக கூட்டி, அதாவது சூரத்துல் இஹ்லாஸையும் சேர்த்து, குல் ஹுவல்லாஹு அஹத் என்கிற அந்த சூறாவையும் சேர்த்து அல் முஅவ்விதாத் என்று நாங்கள் இதற்கு இன்னொரு பெயர் சொல்கிறோம். இதுதான் முக்கியமான பெயர்கள் இந்த சூறாக்களுக்குரிய. இதல்லாமல் இந்த மூன்று சூறாக்களுக்கும் கலாக்கில் என்ற குல் என்று ஆரம்பிப்பதனால் கலாக்கில் என்று பெயர் சொல்வார்கள். அதே போன்று இன்னும் சில பெயர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். முஷக்ஷிகத்தான் என்றும் பெயர் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அவைகள் பிறகு சூட்டப்பட்ட பெயர்கள். எனவே மேலே இருக்கக்கூடிய அந்த மூன்று பெயர்களும் தான் ஹதீஸில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பெயர்கள். இப்போது நாங்கள் இந்த சூறாக்களுடைய
சிறப்புகளை பார்ப்போம். இந்த 2 சூறாக்களுக்கும் உரிய சிறப்புகள் பொதுவானது. முதலாவது சிறப்பு என்னவென்றால், ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இந்த சூறாக்களை ஓதுவது சிறப்பானது, சுன்னத்தான ஒரு விடயம், முஸ்தஹப். ஏனென்றால் உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அமரனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் அக்ரஅ பில் முஅவ்விதாத்தி ஃபீ துப்ரி குல்லி ஸலாஹ். ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நான் முஅவ்விதாத்துக்களை ஓதுமாறு நபி அவர்கள் எனக்கு கட்டளையிட்டார்கள் என்று சொல்கிறார்கள். எனவே முஅவ்விதாத் என்பது இந்த 2 சூறாக்களோடு சேர்த்து குல் ஹுவல்லாஹு அஹத் என்கின்ற சூறா. எனவே இந்த ஹதீத்கள், நான் இப்போது சொல்கிற ஹதீத்கள் ஆதாரபூர்வமான சஹீஹான ஹதீத்கள். இரண்டாவது சிறப்பு என்னவென்றால், நபி அவர்கள் சொல்கிறார்கள், தௌராத்திலோ, ஜபூரிலோ, இஞ்சீரிலோ, ஃபுர்கானிலோ, ஃபுர்கானில் குரான், இதிலோ இது போன்ற ஒன்று இறக்கப்படவில்லை என்று இந்த சூறாவை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். அதுவும் உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே தான் சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு என்ன சொல்கிறார்கள், உங்களிடத்திலே ஒரு இரவு வரக்கூடாது, நீங்கள் அதை ஓதியே தவிர அதாவது நீங்கள் இரவிலே நுழைந்தால் அதை ஓதிக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். எனவே ஒரு இரவு ஆனதுமே நாங்கள் எப்படி சூரத்துல் பக்ராவுடைய இறுதி வசனங்களை ஓதுகிறோமோ அதே போன்று இந்த சூறாக்களை நாங்கள் ஓதிக்கொள்ள வேண்டும் என்பதை இங்கே நாங்கள் புரிந்து கொள்கிறோம். இந்த சூறாக்கள் என்று சொல்கிற பொழுது 3 சூறாக்களையும் சேர்த்து தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ். எனவே நீங்கள் மக்ரிபானதுடனே இந்த சூறாக்களை உங்களால் ஓதிக்கொள்வதற்கு முடியும், அது பாதுகாப்பானது. அதே போன்று எனவே நீங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால் ஓதாமல் இருந்தாலும் கூட மக்ரிபானதுக்கு உடனே நீங்கள் இதை ஓதிக்கொண்டால் அதுவும் உங்களுக்கு பாதுகாப்பானது. என்றால் இரவு மக்ரிபிலிருந்து தான் இரவு ஆரம்பமாகிறது. அதே போன்று இந்த சூறாவுக்குரிய இன்னொரு சிறப்பு என்னவென்றால், நோய்வாய்ப்பட்டால் இதனை நாங்கள் ஓதுவது, இதை கொண்டு நாம் ஓதி பார்ப்பது சிறந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நோய்வாய்ப்படுகிற பொழுது இந்த 3 சூறாக்களையும் முஅவ்விதாத்துக்களை என்ன செய்வார்கள், ஓதி பார்ப்பார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். நபி அவர்கள் கடுமையாக நோய்வாய்ப்பட்ட பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஓதி நபி அவர்களுடைய கையிலே ஊதி அதனை அவர்கள் மீது, ஏனென்றால் நபி அவர்கள் பரக்கத் பொருந்தியவர்கள், அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு தனிச்சிறப்பு. அந்த அடிப்படையில் நபி அவர்களுடைய கையிலே ஊதி அதனை அவர்கள் மீதே தடவி விடுவார்கள். எனவே இது ஒரு நோய் நிவாரணி, ஒரு ருக்யா என்பதையும் நாங்கள் இதனிலிருந்து புரிந்து கொள்கிறோம். அதே போன்று ஒவ்வொரு நாளும் இரவிலே நாங்கள் தூங்கச் செல்கிற பொழுது அங்கேயும் இந்த 3 சூறாக்களையும் நாங்கள் என்ன செய்கிறோம், ஓதுகிறோம். இதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு செய்வார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே நபி அவர்கள் இந்த 3 சூறாக்களையும் ஊதி தன்னுடைய முகத்திலே, தலையிலே, மேனியிலே, முன்பகுதியிலே, முடியுமான பகுதிகள் எல்லாம் தடவிக்கொள்வார்கள். இவ்வாறு 3 முறை செய்வார்கள். இதுவும் இந்த சூறாவுக்குரிய இன்னொரு சிறப்பு. அதே போன்று இந்த சூறாக்களுக்குரிய இன்னொரு சிறப்பு என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், அலம் தர ஆயாத்தின் உன்சிலத்தில் லைலஹ் லம் யுர மித்லுஹுன்ன கத். இன்று இரவு இறக்கப்பட்ட ஆயத்துக்களை நீங்கள் அறியவில்லையா? அது போன்ற ஒன்று இதற்கு முன்னால் தென்படவில்லை, அறியப்படவில்லை, பார்க்கப்படவில்லை என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். எனவே இதற்கு முன்னால், அதாவது பாதுகாப்பு தேடுவதிலே இது போன்ற ஒரு சூறாக்கள், இது போன்ற ஆயத்துக்கள் இதற்கு முன்னால் இறக்கப்படவில்லை. அவ்வளவு சிறப்பான 2 சூறாக்கள் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உக்பத் இப்னு ஆமிர் அவர்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். எனவே இந்த சூறாவுக்கு இவ்வளவு சிறப்புகள் சொல்லியிருக்கிறார். உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபி அவர்கள் இந்த சூறாவை பற்றி பல விடயங்களை சொல்லியிருக்கிறார்கள். லம் யூர மித்லுஹா, இவற்றை போன்று இதற்கு முன்னால் காணப்படவில்லை. லம் யுஸ்மஅ மித்லுஹுன்ன, இவற்றை போன்று இதற்கு முன்னால் செவிமடுக்கப்படவில்லை. அதே போன்று பாதுகாப்பு தேடுபவர்கள் இதைவிட சிறப்பான ஒன்றை கொண்டு பாதுகாப்பு தேடவில்லை. நீங்கள்
குலௌது பிரபில் ஃபலக் குலௌது பிரபின் நாஸை விட சிறந்த சூறாவை நீங்கள் ஓத மாட்டீர்கள் என்றெல்லாம் உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதே போன்று என்ன சொன்னார்கள், ஒரு தொழுகையிலே உங்களால் அதை ஓத முடியும் என்றால், எந்த ஒரு தொழுகையிலும் அது உங்களுக்கு தவறாமல் இருக்க முடியுமாக இருந்தால் நீங்கள் அதை செய்யுங்கள் என்றெல்லாம் சொன்னார்கள். ஏனென்றால் உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு அறிவிப்பிலே நபி அவர்களிடத்திலே சூரத் ஹூதையும் சூரத் யூசுஃபையும் கற்றுத்தருமாறு சொன்ன பொழுது நபி அவர்கள் இந்த 2 சூறாக்களையும் கற்றுக் கொடுக்கிறார்கள். இவ்வாறு கற்றுக் கொடுத்த பொழுது அவர்கள் இது ஒரு சின்ன சிறு சூறாவாக இருக்கின்றனவே என்று நினைக்கிறார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், சுபஹ் தொழுகையிலே ஒரு பயணத்தில் இருக்கிறார்கள். இந்த 2 சூறாக்களையும் ஓதி தொழுகை நடத்துகிறார்கள். தொழுகை நடத்திவிட்டு பார்த்தீர்களா என்று குபாவிடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். அதனுடைய சிறப்பை அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்துகிறார்கள். சில அறிவிப்புகளில் உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்ரிப் தொழுகையிலே இதனை ஓதுவதாக வந்திருக்கிறது. இதே போன்று சில அறிவிப்புகளில் நபி அவர்கள் குபாவுக்கு என்ன சொன்னதாக இருக்கிறது, இக்ரா பிஹிமா குல்லமா நிம்த வ கும்த், நீங்கள் தூங்குகின்ற பொழுதும் எழும்புகின்ற பொழுதும் அந்த 2 சூறாக்களையும் நீங்கள் ஓதுங்கள் என்று சொன்னதாக இருக்கிறது. எனவே இப்படி இந்த சூறாவுக்கு பல சிறப்புகள் இருக்கின்றது. எனவே பாதுகாப்பு தேடுவதற்கு மிகச்சிறந்த ஒரு சூறா தான், அல்லது 2 சூறாக்களும் தான் இந்த 2 சூறாக்களும். எனவே எங்களுக்கு இந்த வகையான பிரச்சனைகளிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் இந்த 2 சூறாக்களை கொண்டும் பாதுகாப்பு தேடலாம். அதே மாதிரி நாங்கள் தூங்குகின்ற பொழுது பாதுகாப்புக்காக இந்த 2 சூறாக்களையும் நாங்கள் ஓதுகின்றோம். அதே போன்று நோய்வாய்ப்படுகிற பொழுது இந்த 2 சூறாக்களையும் நாங்கள் ஓதிக்கொள்ளலாம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த சூறாக்களுக்கு இவ்வளவு சிறப்பு இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்டது. சூனியம் செய்யப்பட்டது உறுதியான செய்தி. அதிலே எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. அந்த சூனியத்தினால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு வகை பாதிப்பு ஏற்பட்டது. ஆனால் வஹீக்கு எந்த ஒரு பாதிப்பும் நிச்சயமாக ஏற்பட மாட்டாது. அல்லாஹு தஆலா நபியை இந்த வகையிலே தவறு வராமல் பாதுகாப்பான். அல்லாஹு தஆலா பாதுகாப்பதாக வாக்களித்திருக்கிறான். ஆனால் நபி அவர்களுடைய உடலுக்கு பாதிப்புகள் ஏற்படும். உஹது யுத்தத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல் உடைக்கப்பட்டது. இதே போன்று பல பாதிப்புகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்திருக்கிறது. ஆனால் வஹீயிலே எந்த ஒரு மாற்றமும் எந்த ஒரு பாதுகாப்பற்ற தன்மையும் ஏற்பட முடியாது. நபிமார்களுக்கு அல்லாஹு தஆலா இஸ்மா பாதுகாப்பை கொடுத்திருக்கிறான். அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த மாதிரியான வஹீயில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலிருந்து பாதுகாத்திருக்கிறான். சூனியத்திலே நபி அவர்களுக்கு ஒரு வகையான பாதிப்பு ஏற்பட்டது. ஆனால் அல்லாஹு தஆலா அவர்களை அதிலிருந்து பாதுகாத்தான். அல்லாஹு தஆலா அந்த சூனியத்திலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாத்தான் அந்த பாதிப்பு ஏற்பட்டதற்கு பிறகு. ஆனால் அவ்வாறு சூனியம் செய்யப்பட்ட நேரத்திலே இந்த சூறாக்கள் இறங்கின என்று சில செய்திகள் இருக்கின்றன. அவை பலவீனமான செய்திகள். அதிலே ஒரு செய்தியை சிலர் பலப்படுத்தினாலும் அதிலும் பலவீனம் இருக்கிறது. அல்லாஹு அலம். சில நேரம் அந்த நேரத்தில் இறங்கி இருக்கலாம், அல்லது காரணம் இல்லாமலும் இறங்கி இருக்கலாம். அப்போதுதான் அது இறக்கப்பட்டது என்பதற்கான உறுதியான ஆதாரம் எங்களிடம் இல்லை. அடுத்ததாக இந்த சூரா மக்கியத்தான சூறாவா, மக்கியாவான சூறாவா அல்லது மதனியாவான சூறா என்பதை பார்ப்போம். மக்கியா என்றால் எங்களுக்கு தெரியும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மக்கா வாழ்க்கை ஹிஜ்ரத்துக்கு முன்னால் இறக்கப்பட்டது. மதனியா என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மதீனா வாழ்க்கையிலே, அதாவது ஹிஜ்ரத் வந்ததற்கு பிறகு இறக்கி அருளப்பட்டது. இதில் கருத்து வேறுபாடு இருந்தாலும் இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மதீனா வாழ்க்கையில் இறக்கப்பட்டது என்பதுதான் பலமாக தெரிகிறது. ஏனென்றால் உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர் மதீனாவுடைய வாழ்க்கையிலே தான் ஹிஜ்ரத்துக்கு பிறகுதான் இஸ்லாத்தை ஏற்றார். எனவே இந்த ஜுஹைனா கோத்திரத்தைச் சேர்ந்த உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இடத்திலே நபி அவர்கள் இன்றிரவு இறக்கப்பட்டது என்று சொல்வதனால் அது அன்றிரவு தான் இறக்கப்பட்டிருக்கிறது, இது மதீனா வாழ்க்கையிலே தான் இறக்கப்பட்டிருக்க வேண்டும். இதற்கு முன்னால் இது பார்க்கப்படவில்லை, செவிமடுக்கப்படவில்லை என்று நபி அவர்கள் சொல்வதன் காரணமாக 2 முறை இது இறங்கியிருப்பதற்கு, மக்காவில் ஒரு முறை, இங்கே இன்னொரு முறை இறங்கியிருப்பதற்கும்
வாய்ப்பு இல்லை. எனவே அப்போதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்றிரவு தான் இது இறக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பது தெரிகிறது. எனவே இந்த சூரா மதனியா சூறாவாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். அடுத்ததாக இந்த சூறாவிலே என்ன விடயங்களை அல்லாஹு தாலா பேசியிருக்கிறான் என்றால், பொதுவாக எல்லா வகையான தீங்கிலிருந்தும் பாதுகாப்பு தேடுவது தான் இந்த சூறாவுடைய நோக்கம். அதே போன்று குறிப்பாக விசேடமாக 3 விதமான தீங்குகளிலிருந்தும் பாதுகாப்பு தேடப்படுகிறது. பொதுவாக எல்லா தீங்குகளிலிருந்தும் பாதுகாப்பு தேடப்பட்டுவிட்டு, குறிப்பாக 3 விதமான தீங்குகளிலிருந்து பாதுகாப்பு தேடுவதற்கு தான் இந்த சூறாவுடைய நோக்கம். இந்த சூறாவில் என்னென்ன விடயங்கள் எல்லாம் பேசப்பட்டிருக்கிறது என்று நாங்கள் பார்த்தால், அல்லாஹ்விடம் கெடுதிகளிலிருந்து பாதுகாப்பு தேடுதல் என்கின்ற ஒரு விடயம் பேசப்பட்டிருக்கிறது. அதே போன்று கெடுதிகள் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு நேரத்தை பற்றி பேசப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக சூனியக்காரர்கள், அதே போன்று பொறாமைக்காரர்களுடைய தீங்குகள் சம்பந்தமாக பேசப்பட்டிருக்கிறது. இப்போது நாங்கள் இந்த சூறாவுக்குள் நுழைவோம். அல்லாஹு தஆலா எப்படி இந்த சூறாவை ஆரம்பிக்கின்றான்? குல். குல் என்ற வார்த்தை குர்ஆனிலே பல இடங்களிலே இருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். குல் என்றால் கூறுவீராக, சொல்வீராக என்பது அர்த்தம். குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூறாவிலே அல்லாஹ் என்ன சொல்கிறான்? குல், சொல்வீராக. யாருக்கு? மக்களுக்கு சொல்வீராக என்பதுதான் அங்கே நாட்டம். இங்கே குல், சொல்வீராக. யாருக்கு? நீங்களே சொல்லிக் கொள்ளுங்கள். என்ன சொல்லுங்கள்? அஊது பிரப்பில் ஃபலக். ரப்புல் ஃபலக் இடத்திலே நான் பாதுகாப்பு பெற்று ஒதுங்கிக் கொள்கிறேன். எனவே இந்த குல் என்ற வார்த்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹு தஆலா சொல்கிற ஒரு வார்த்தை தானே. இது நபி அவர்களுக்குரிய ஒரு கட்டளை. ஆனால் பொதுவாக மார்க்கத்திலே நபி அவர்களுக்கு சொல்லப்படுவது அனைத்து உம்மத்துக்கும் உரியது. அந்த அடிப்படையிலே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கிறார்கள். எனவே நபி அவர்கள் எவ்வாறு இதை சொல்ல வேண்டுமோ அதே போன்று நாங்களும் இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும். குல் அஊது பிரப்பில் ஃபலக். இங்கே அல்லாஹு தஆலா குல், கூறுவீராக என்று சொல்வதிலிருந்து இது ஒரு முக்கியமான விடயம். அல்லாஹ்வே நேரடியாக அந்த ஆயத்தை சொல்லாமல் நீ சொல்லு என்று சொல்லிவிட்டு சொல்வதனால் அதனுடைய முக்கியத்துவத்தை புரியலாம். அல்லாஹ்வுடைய கட்டளை என்பதை இந்த இடத்திலே நாங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அஊது. அஊது என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்றால், பாதுகாப்பு பெறுகிறேன், பாதுகாப்பு தேடி ஒதுங்கிக் கொள்கிறேன் என்பது அர்த்தம் அரபு மொழியிலே. அஊது என்பது பாதுகாப்பு தேடி ஒதுங்கிக் கொள்வது. ஒருவருக்கு ஏதோ ஒரு ஆபத்து வருகிறது, உடனே அவர் தன்னுடைய வீட்டுக்குள் நுழைந்து அல்லது ஒரு கோட்டைக்குள் நுழைந்து தன்னுடைய எதிரிகளிடமிருந்து தன்னை தற்காத்துக் கொள்கிறார் என்றால் ஆத என்ற சொல்லை அந்த இடத்திலே நாங்கள் பயன்படுத்துவோம். அதே சொல் தான் இது. அஊது, நான் பாதுகாப்பு தேடிக்கொள்கிறேன். இங்கே தேடிக்கொள்கிறேன் என்பதற்கு அஸ்தஈது என்று கூட சொல்லவில்லை. பாதுகாப்பு தேடி கேட்டு அதை பெறுவதற்கு ஒரு நேரம் வரும். ஆனால் அதுவும் இல்லை. அஊத், பாதுகாப்பு பெற்றுக்கொள்கிறேன். அல்லாஹ்விடம் நேரடியாக இந்த வார்த்தை அமைந்திருக்கிறது. இந்த பாதுகாப்பு ஒருவரிடத்தில் கேட்டால் அது தருவதற்கு ஒரு நேரம் இருக்கும். எனவே அஸ்தஈது என்ற சொல்லை பயன்படுத்துவதிலே பாதுகாப்பு தேடுதல் என்ற அர்த்தம் இருக்கிறது. கேட்டல், தேடுதல் என்று. ஆனால் அஊது என்று சொல்கிற பொழுது பாதுகாப்பு பெற்றுக்கொள்கிறேன் என்கின்ற நேரடி அர்த்தம் இருக்கிறது. எனவே இந்த இடத்திலே நாங்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு கேட்கின்ற பொழுது நாங்கள் இந்த வார்த்தையை அதிகமாக என்ன செய்கிறோம்? பயன்படுத்துகிறோம். இங்கே நாங்கள் பாதுகாப்பு, தமிழிலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொன்னாலுமே அதைவிட ஒரு ஆழமான அர்த்தம் அதில் இருக்கிறது. பாதுகாப்பு பெற்றுக்கொண்டு உன்னிடத்திலே ஒதுங்கிக் கொள்கிறேன் என்ற அர்த்தம் அந்த அஊத் என்ற வார்த்தையிலே உள்ளடங்கி இருக்கிறது. அது மட்டுமில்லை, அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம் பிரப்பில் ஃபலக். ஃபலக்குடைய ரப்பிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இங்கே ரப் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. குர்ஆனிலே ஹதீஸிலும் தான் சில இடங்களிலே அஊது பில்லாஹ் என்ற வார்த்தை அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். சில இடத்துல அஊது பிக்க, உன்னிடத்திலே அல்லாஹ் பாதுகாப்பு தேடுகிறேன். இங்கே ரப் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ரப் என்றால் என்ன? நாங்கள் ஏற்கனவே சூரத்துல் ஃபாத்திஹாவிலே பார்த்தோம். ரப் என்றால் சையீத்,
தலைவர். ரப் என்றால் மாலிக், ஒன்றுக்கு சொந்தக்காரன். ரப் என்றால் அல் முஸ்லிஹ், அல் காயிம் அலே, ஒன்றை சீர் செய்யக்கூடிய, சீர்திருத்தக்கூடிய, அதை திட்டமிடக்கூடியவர். எனவே இந்த எல்லா அர்த்தமும் அல்லாஹுக்கு பொருந்தக்கூடியது. எனவே அல்லாஹு தஆலா ரப்புல் ஃபலக், ஃபலக்குடைய ரப் என்கின்ற பொழுது அல்லாஹ் ஃபலக்குக்கு மட்டுமல்ல எல்லாவற்றுக்கும் ரப்பாக இருக்கின்றான். ஏன் ஃபலக் என்ற வார்த்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, முன்னுரிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் பின்னால் இன்ஷா அல்லாஹ் தெரிந்து கொள்வோம். ஃபலக் என்றால் என்ன அர்த்தம்? ஃபலக் என்பதற்கு என்ன அர்த்தம் என்றால் மஃப்லூக், பிளக்கப்பட்டது. இந்த ஃபலக் என்ற சொல் அரபு மொழியிலே குர்ஆனிலும் தான் எதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால், சுபஹ், வெளிச்சத்திற்கு, அதிகாலையிலே வருகின்ற அந்த ஒளிக்கு, வெளிச்சத்திற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே சுபஹுடைய ரப்பிடத்திலே நான் பாதுகாப்பு பெற்று ஒதுங்கிக் கொள்கிறேன் என்று இதற்கு அர்த்தம். அதே போன்று ஃபலக் என்பதற்கு பிளக்கப்பட்ட எல்லாமே என்ற அர்த்தமும் நாம் கொடுக்கலாம். அதாவது அல்லாஹு தஆலா எல்லாத்தையும் இன்னொன்றிலிருந்து என்ன செய்கிறான், பிளந்தெடுக்கிறான். சுபஹை எவ்வாறு இருளிலிருந்து ஒளியை, அல்லாஹு தஆலா இருளை பிளந்து ஒளியை கொண்டு வருகிறானோ, அதனால் அதுக்கு ஃபலக் என்று பேர் வந்திருக்கிறோம். அதே போன்று அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், ஃபாலிகுல் ஹப்பி வன் நவா, விதைகளை பிளக்கக்கூடியவன் என்று குர்ஆனிலே சொல்கிறான். சூரத்துல் அன்ஆமிலே ஃபாலிகுல் ஹப்பி வன் நவா என்று சொல்கிறான். நவா என்றால் விதைகள், பேரீச்சம்பழத்துடைய விதை நவா. அதை பிறந்து பெரும் பேரீச்சம் மரத்தை அல்லாஹு தஆலா உருவாக்குகிறான். அதிலிருந்து பழங்களை நாங்கள் பறிக்கிறோம். அதே போன்று ஹப் என்றால் நெல், அதே போன்று கோதுமை, இது போன்ற வித்துக்களிலிருந்து அல்லாஹு தஆலா மரங்களை அதை பிளந்து முளைக்க செய்கிறான். அல்லாஹு தஆலாவால் மாத்திரம் தான் முடியும். வேறு எந்த விஞ்ஞானிகளாலும் வேறு எந்த படைப்புகளாலும் அதனை செய்ய முடியாது. அது அல்லாஹு தஆலாவுடைய திட்டம். அதே போன்று தான் அல்லாஹு தஆலா சுபஹை கொண்டு வருகிறான். அதே ஆயத்துக்கு, அதே சூறாவிலே அல்லாஹு தஆலா ஃபாலிகுல் இஸ்பாஹ், இஸ்பாஹை, சுபஹை அல்லாஹு தஆலா பிளந்து எடுக்கக்கூடியவன். இன்னும் இது எல்லாவற்றையும் அல்லாஹு தான் பிளந்து எடுக்கிறான். இன்னும் ஃபலக் என்பதற்கு சுபஹ் என்பது வெளிப்படையான, அவசரமாக புரியக்கூடிய அர்த்தம். அதே போன்று ஒவ்வொரு படைப்புக்கள் என்ற அர்த்தமும் இருக்கிறது. என்றால் மனிதனாக இருந்தால் ஒரு தாயிடமிருந்து குழந்தையை அல்லாஹு தஆலா பிளந்தெடுக்கிறான். அதே போன்று வித்திலிருந்து, விதையிலிருந்து மரங்களை, செடிகளை அல்லாஹு தஆலா பிளக்கச் செய்து அதிலிருந்து உருவாக்குகிறான். எனவே எல்லா படைப்புகளுடைய ரப் என்றும் நாம் எடுக்கலாம். என்றால் அங்கே ஃபலக், ஒன்றிலிருந்து ஒன்றை பிளந்தெடுக்கக்கூடியவன் என்ற அர்த்தம் அங்கே கொடுக்கப்படுகிறது. இன்னும் இப்படிப்பட்ட அல்லாஹ்விடத்திலே, இவ்வளவு மகத்தான வேலையை செய்கிற அல்லாஹ் ரப்புல் ஆலமீனிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறோம். அவ்வளவு பாதுகாப்பு பின்னால் எதிலிருந்து நாங்கள் தேடுகிறோம் என்றால், அதெல்லாம் அல்லாஹு தஆலாவுக்கு, அந்த விடயங்களிலிருந்தெல்லாம், கெடுதியிலிருந்தெல்லாம் எங்களை பாதுகாப்பது இலகுவானது. என்றால் வித்திலிருந்தே பெரும் மரத்தை உருவாக்குவது அல்லாஹுக்கு இலகுவாக இருக்கும் பொழுது, இருளிலிருந்தே வெளிச்சத்தை கொண்டு வந்து பகலை உருவாக்குவது அந்த ரப்புக்கு இலகுவாக இருக்கிற பொழுது, நாம் பாதுகாக்க கேட்கப் போகிற விடயங்களிலிருந்து எங்களை அவன் பாதுகாப்பது அவனுக்கு ஒரு பெரிய ஒரு விடயம் அல்ல என்பதை அது எங்களுக்கு உணர்த்துகிறது. எனவே இங்கே பிரப்பில் ஃபலக், ஃபலக்குடைய ரப்பிடத்திலிருந்து நாங்கள் பாதுகாப்பு கேட்கின்றோம் அல்லாஹ்விடத்திலே. இந்த இடத்திலே நாங்கள் குர்ஆனிலே அஊது பிரப்பில் ஃபலக் என்று ஓதுவதில்லை. குர்ஆனிலே எப்படி இறங்கி இருக்கிறதோ, குல் அஊது பிரப்பில் ஃபலக் என்றே தான் நாங்களும் குர்ஆனிலே ஓதுகிறோம். ஏன்? குர்ஆன் எப்படி இறங்கி இருக்கிறதோ அப்படித்தான் ஓத வேண்டும். என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தை அல்ல, குர்ஆன் அல்லாஹ்வுடைய வார்த்தை. நபி அவர்கள் இந்த சூறாவை கொண்டு பாதுகாப்பு தேடும் பொழுது அல்லாஹ் என்ன சொல்றான்? குல், நபியை சொல்வீராக. அதை விட்டுவிட்டு அஊது பிரப்பில் ஃபலக் என்று ஓதினார்கள்? இல்லை, முழுமையாகத்தான் ஓதினார்கள். எனவே இது நபி அவர்களுடைய வார்த்தை அல்ல என்பதற்கு இது ஒரு ஆதாரம். அப்படி நபி அவர்களுடைய வார்த்தைனா நபி அவர்கள் அதற்கேற்ற மாதிரி என்ன செய்திருப்பார்கள்? ஓதுவார்கள். அல்லாஹ் தஆலாவுடைய வார்த்தை, எனவே அதிலே மாற்றம் செய்ய முடியாது. அது இறங்கிய அடிப்படையிலே தான் ஓத வேண்டும். இதனால் தான் ஸிர் இப்னு ஹுபைஷ் என்கின்ற ஒரு தாபிஈ உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே இதை பற்றி கேட்ட பொழுது அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், நான் இந்த கேள்வியை நபி அவர்களிடத்திலே கேட்டிருக்கிறேன். நபி அவர்கள் எனக்கு என்ன சொன்னார்கள் தெரியுமா? கீல லீ ஃபகுல்த், எனக்கு அவ்வாறு தான்
சொல்லப்பட்டது. நான் அப்படியே சொன்னேன். ஃபனஹ்னு நகூலு கமா கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நபி அவர்கள் எப்படி சொன்னார்களோ அப்படி நாங்கள் சொல்கிறோம். எனவே இதிலே நாங்கள் குல்லை விட்டுவிட்டு சொல்ல முடியாது. குர்ஆன் இது அல்லாஹ்வுடைய வார்த்தை. எனவே அல்லாஹ்வுடைய வார்த்தை நபி அவர்களுக்கு கூட மாற்ற முடியாது. அது எப்படி இறங்கி இருக்கிறதோ அப்படித்தான் நாம் அதனை ஓத வேண்டும். எனவே இந்த 2 சூறாக்களும் குர்ஆனில் உள்ள சூறாக்கள், அல்லாஹ்வுடைய வார்த்தைகள். அதிலே எந்த மாற்றமும் நபி அவர்களுக்கு கூட செய்வதற்கு உரிமை இல்லை என்பதை நாம் புரிய வேண்டும். அடுத்ததாக நாங்கள் என்ன கேட்கிறோம்? மின் ஷர்ரி மா ஹலக். அவன் படைத்தவற்றுடைய தீங்குகளிலிருந்து ரப்புல் ஃபலக்கிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன். மின் ஷர்ரி, மின் என்றால் இருந்து, ஷர் என்றால் கெடுதி, தீங்கு. மா ஹலக் படைத்தவை. அப்போ அல்லாஹு தாலா படைத்தவற்று அனைத்துடைய தீங்கிலிருந்தும் இங்கே நாங்கள் பாதுகாப்பு தேடுகின்றோம். அது மனிதர்களாக இருக்கலாம், ஜின்களாக இருக்கலாம், மிருகங்களாக இருக்கலாம், காற்று போன்ற அல்லாஹு தாலாவுடைய படைகளாக இருக்கலாம், நீராக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். எங்களுடைய கண்களுக்கு தெரியக்கூடியவைகளாக இருக்கலாம், கண்களுக்கு தெரியாதவைகளாக இருக்கலாம். இதிலே எல்லாமே உள்ளடங்கும். எல்லாவற்றிலிருந்தும் நாங்கள் இங்கே பாதுகாப்பு தேடுகிறோம் அல்லாஹு தாலா இடத்தில். எனவே இது பொதுவானது. இந்த வார்த்தையிலே எல்லா படைப்புகளும் அடங்கிவிட்டன. தீங்குகள் உள்ள எல்லா படைப்புகளும் அடங்கிவிட்டன. தீங்கில்லாத படைப்புகளும் இருக்கின்ற, சுவர்க்கம், மலக்குமார்கள் போன்ற தீங்கில்லாத படைப்பு. ஆனால் இந்த வார்த்தையிலே எதிலெல்லாம் ஷர் இருக்கிறதோ, கெடுதி இருக்கிறதோ, அந்த கெடுதியுள்ள எல்லா படைப்புகளிலிருந்தும் நாங்கள் பாதுகாப்பு தேடுகின்றோம். எங்களுக்கு தெரியும், நாங்கள் ஒரு புதிய இடத்துக்கு போனால் என்ன சொல்வோம்? அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக். நபி அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்தார்கள். சஹீஹ் முஸ்லிம்ல இருக்கிறது. அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக். அல்லாஹு தாலாவுடைய பூரணமான வார்த்தைகள் கொண்டு நாங்கள் பாதுகாப்பு பெற்றுக்கொள்கிறோம். மின் ஷர்ரி மா ஹலக், இதே வார்த்தை. அவன் படைத்தவற்றுடைய தீங்கிலிருந்து, அவன் படைத்தவற்றுடைய தீங்கிலிருந்து. அதே போன்று மாலையானதும் நாங்கள் என்ன சொல்கிறோம்? அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக். நாங்கள் அஸ்ர் தொழுகைக்கு பிறகு, அஸ்ருடைய நேரத்துக்கு பிறகு நாங்கள் மாலை அடைகிறோம். மாலை நேரத்தை அடைந்தால் நபி அவர்கள் எங்களுக்கு என்ன கற்றுத்தந்தார்கள்? ஒரு மனிதரை தேள் தீண்டிய பொழுது, கொட்டிய பொழுது, அவர் நபி அவர்களிடத்தில் வந்து சொன்னார், நேற்றிரவு என்னை ஒரு தேள் கொட்டியது என்று சொன்ன பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், அமா லவ் குல்த ஹீன அம்சைத், நீங்கள் மாலை நேரத்தை அடைந்த பொழுது அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக் என்று சொல்லியிருந்தால் உங்களுக்கு எந்த ஒரு தீங்கும் அது ஏற்படுத்தி இருக்காது. எனவே இந்த வார்த்தையிலும் என்ன இருக்கிற? மின் ஷர்ரி மா ஹலக், அல்லாஹ் படைத்தவற்றுடைய தீங்கு. எனவே அதில் எல்லாவற்றும் உள்ளடங்கிவிடும் என்பது நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம். இப்போது நாங்கள் பார்ப்போம், தொடர்ச்சியாக அல்லாஹு தாலா என்ன சொல்கிறான் என்றால், வமின் ஷர்ரி காசிகின் இதா வகப். இங்கே பொதுவாக எல்லாவற்றிலிருந்தும் பாதுகாப்பு கேட்கப்பட்டு விட்டது. அதற்கு பிறகு 3 விடயங்கள் விசேடமாக சொல்லப்படுகின்றன. அந்த 3 விடயங்களில் முதலாவது என்ன? வமின் ஷர்ரி காசிகின் இதா வகப். காசிகுடைய தீங்கிலிருந்து அது நுழைகின்ற பொழுது, இதா வகப். காசிக் என்றால் என்ன என்பதை நாங்கள் இப்போது பார்ப்போம். காசிக் என்ற சொல்லுக்கு அரபு மொழியிலே என்ன அர்த்தம் என்றால், இரவு என்று அர்த்தம். சுருக்கமான நேர அர்த்தம் இரவு. அதாவது அதனுடைய ஆழமான அர்த்தம் என்னவென்றால், காசிக் என்றால் இருள் சூழ்ந்தது, இருளானது என்பது அர்த்தம். குர்ஆனிலே நீங்கள் பார்க்கலாம், அல்லாஹ் தஆலா சூரத்துல் இஸ்ராவுடைய 78வது வசனத்தில் என்ன சொல்கிறான்? அகிமிஸ் ஸலாத லிதுலூகிஷ் ஷம்ஸி இலா கஸகில் லைல். நபியே, நீங்கள் சூரியன் சாய்ந்ததிலிருந்து இரவின் கஸக் வரையிலே, இருள் வரையிலே, இரவு கடுமையாக இருளாகுவதைத்தான் கஸக். எனவே நாங்கள் சூரியன் சாய்ந்ததிலிருந்து துஹர், அஸ்ர், மக்ரிப், இஷா என்று 4 தொழுகைகளை கடுமையான இருளாகும் வரையிலே தொழுகிறோம். அதற்கு பிறகு தொடர்ந்து அல்லாஹ் அந்த ஆயத்திலே என்ன சொல்கிறான்?
குர்ஆன் அல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் தொழுகையை பற்றி சொல்கிறான். எனவே 5 தொழுகைகளையும் அந்த ஆயத்திலே சொல்லியிருக்கிறான். இங்கே எதற்கு இந்த ஆயத் என்றால் கஸகில் லைல், கஸக் என்பது காசிக் என்பது இரண்டும் ஒரே மூல சொல்லிலிருந்து வந்தது. இருளை குறிக்கிறது. காசிக் என்பது இருள் சூழ்ந்தது என்பது அர்த்தம். அதே போன்று காசிக் என்பதற்கு குளிரானது என்ற ஒரு அர்த்தமும் இருக்கிறது. இரவை நீங்கள் பகலோடு ஒப்பிட்டு பார்த்தால் இரவு பகலை விட குளிர்ச்சியானது. குளிர்காலத்திலும் கடுமையான குளிர் இரவிலே இருக்கும் பகலை விட. இணைய காலங்களிலும் பகலிலே சூரியன் இருப்பதனால் சூடாக இருக்கும், இரவிலே குளிர் இருக்கும். எனவே அந்த அர்த்தமும் காசிக் என்ற சொல்லுக்கு அரபு மொழியிலே இருக்கிறது. எனவே இங்கே இருள் சூழ்ந்தது என்ற அர்த்தம் மிகவும் இந்த இடத்துக்கு பொருத்தமான அர்த்தம். 2 அர்த்தமும் இருக்கிறது. எனவே நாங்கள் இரவிலிருந்து பாதுகாப்பு தேடுகின்றோம். காசிக் என்பது இரவை குறிக்கிறது. இரவுடைய தீங்கு, உண்மையிலே இரவுக்கு தீங்கு, இரவே நமக்கு தீங்கு செய்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. இரவுடைய தீங்கு என்றால் இரவிலே நடக்கின்ற தீங்குகள். ஏனென்றால் அதிகமாக இரவிலே தீங்குகள் நடக்கும். திருடர்கள் இரவிலே தான் வெளியிலே வருவார்கள். வழிப்பறி கொள்ளையர்கள் இரவிலே தான் வெளியேறுவார்கள். அதே போன்று சில விஷஜந்துக்கள், அதே போன்று மிருகங்கள், வேட்டையாடுகிற மிருகங்கள் கூட இரவிலே தான் வருவார்கள். காலையிலே விழித்து பார்த்த உடனே யாராவது திருடர் நேற்றிரவு ஒரு திருடன் வந்திருக்கிறான் என்று கதை பார்க்கிறது. அல்லது எங்களுடைய ஆட்டை, மாட்டை, கோழியை ஏதோ ஒரு விஷஜந்து அல்லது ஏதோ ஒரு மிருகம் கடித்து விட்டு சென்று விட்டது, கொலை செய்து விட்டது, கொண்டு விட்டது என்றெல்லாம் நாம் கதைப்போம். எனவே இரவிலே அதிகமான தீங்குகள் நடக்கும். அதே போன்று ஷைத்தான்களும் இரவிலே தான் அவர்களுடைய தீங்குகளை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். இரவு நேரத்திலே அவர்களுடைய மோசமானவர்கள் எல்லாம் வெளிப்படுவார்கள். இரவு நேரத்திலே நல்லவர்கள் எல்லாம் அவர்கள் அடங்கி உறங்குகின்ற அந்த நேரத்திலே தான் கெட்டவர்களுக்குரிய ஒரு திரையாக இரவு இருக்கிறது. நல்லவர்கள் தொழுகையிலே இபாதத்திலே ஈடுபடுவதற்கான ஒரு திரையாகவும் அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான ஒரு திரையாகவும் அல்லாஹ் தஆலா அதை வைத்திருக்கிறான். அதே போன்று கெட்டவர்கள் அதை மோசமான வழியிலே பயன்படுத்தி தங்களுடைய கெடுதிகளுக்கு ஒரு திரையாக இரவுடைய இருளை பயன்படுத்தி கொள்வார்கள். எனவே இரவுடைய அந்த நேரத்திலே கெட்ட மனிதர்கள், ஷைத்தான்கள், அதே போன்று மோசமான விலங்குகள், விஷஜந்துக்களுடைய தீங்குகள் எல்லாம் அதிகமாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதனால் இரவுடைய தீங்கிலிருந்து, இரவிலே நடக்கின்ற அந்த தீங்கிலிருந்து நாங்கள் பாதுகாப்பு தேடுவது மிக முக்கியம். ஏன்னா காசிக் என்கின்ற அந்த சொல் இருளாகும் பொழுது, கடுமையான இருளாக இருக்கிற அந்த நேரத்தை தான் குறிக்கும். ஏன்னா இப்படியான அந்த நேரத்திலே தீங்குகள் நடப்பதனால் நாங்கள் அதிலிருந்து அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அதே போன்று இந்த காசிக் என்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திரன், கமர் என்றும் விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து என்ன சொல்கிறார்கள் என்றால், சந்திரனை பார்த்துவிட்டு, யா ஆயிஷா இஸ்தஈதி பில்லாஹி மின் ஷர்ரி ஹாதா, இதனுடைய தீங்கிலிருந்து நீங்கள் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள். ஃபஇன்ன ஹாதா ஹுவல் காசிகு இதா வகப், இதுதான் அல் காசிகு இதா வகப் என்பதை அந்த குர்ஆன் ஆயத்திலே வரக்கூடியதை நபி அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். எனவே சந்திரன் தான் இரவுக்குரிய ஒரு அடையாளம். ஆயத்துல் லைல், சந்திரன் என்பது ஆயத்துல் லைல், இரவுடைய அடையாளமாக இருக்கிறது. எனவே இங்கே சந்திரனையும் காசிக் என்பது குறிக்கும். எங்களுக்கு தெரியும் அல்லாஹு தஆலாவுடைய வசனங்கள் மிகவும் ஆழமானவை, பல அர்த்தங்களை தரக்கூடியது. எனவே இரவென்ற அர்த்தமும் நாங்கள் காசிக்கு கொடுக்க முடியும். இரவையும் அது உள்ளடக்கும். கமர் என்பதையும் சந்திரன் என்பதையும் உள்ளடக்கும். சந்திரனில் இருந்தும் எங்களுக்கு தீங்குகள் வர முடியும். அதிலிருந்தும் நாங்கள் என்ன செய்கிறோம்? பாதுகாப்பு தேடுகிறோம். இவ்வாறு குர்ஆனிலே நிறைய வசனங்கள் இருக்கின்றன. உதாரணமாக அஹ்லுல் பைத். அஹ்லுல் பைத் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைமார் விஷயத்திலே இறங்கிய வசனம். அது அஹ்லுல் பைத் சம்பந்தமான வசனம். அதே வசனத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசன், ஹுசைன், ஃபாத்திமா, அலி போன்றவர்களை எல்லாம் ஒரு போர்வையிலே கூட்டி இவர்கள் அஹ்லுல் பைத் என்று நபியார்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஏனென்றால் மற்றவர்கள் நினைத்துவிடக்கூட அஹ்லுல் பைத் என்பது வெறும் அவர்களுடைய மனைவிமார் மட்டுமென்று. எனவே அதனால் நபி அவர்கள் இவர்களும் அஹ்லுல் பைத்துக்குள் அடங்குவார்கள் என்பதை காண்பிப்பதற்காக இவர்கள் தான் அஹ்லுல் பைத் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா மஸ்ஜிது குபா விடயத்திலே லமஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அலா தக்வா, தக்வாவில் அடிப்படையிலே உருவாக்கப்பட்ட மஸ்ஜித் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஆனால்
அதே ஆயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபவிக்கும் சொல்லியிருக்கிறார்கள். தக்வாவின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட மஸ்ஜித் எது? மஸ்ஜிது நபவி என்று சொல்லியிருக்கிறார். ஏன்னா அந்த ஆயத்து இந்த மஸ்ஜிதையும் அந்த மஸ்ஜிதையும் உள்ளடக்கும். அதே போன்று காசிக் என்பது இரவையும் உள்ளடக்கும். அதே போன்று கமரையும் சந்திரனையும் உள்ளடக்கும். சந்திரன் என்பது இரவுக்கான ஒரு அடையாளமாகவும் இருக்கிறது. எனவே இங்கே நாங்கள் இரண்டாவது ஆயத்தை இரண்டாவதாக பாதுகாப்பு தேடப்பட்ட விஷயத்தை நாங்கள் பார்க்கணும். பொதுவாக அல்லாஹ் தஆலா எல்லா தீங்கிலிருந்தும் படைக்கப்பட்ட எல்லாவற்றுடைய தீங்கிலிருந்தும் பாதுகாப்பு தேட சொல்லியிருக்கிறான். அடுத்ததாக இரவு உடைய தீங்கு. அடுத்த வசனம் என்ன? வமின் ஷர்ரின் நஃபாதாதி ஃபில் உகத், முடிச்சுக்களிலே ஊதக்கூடியவர்களுடைய தீங்கிலிருந்து. ஷர் தீங்கு, நஃபாதாத் என்றால் முடிச்சுக்களில் ஊதக்கூடியவர்கள். நஃபத என்றால் ஊதினா, நஃபாதாத் ஊதக்கூடியவர்கள். எங்கே ஊதுகிறார்கள்? ஃபில் உகத், முடிச்சுக்கள். உகத் என்றால் முடிச்சு, முடிச்சுக்கள். இனி முடிச்சுக்களிலே ஊதக்கூடியவர்கள் யார்? சூனியக்காரர்கள். இதிலே இது சூனியக்காரர்களைத்தான் சொல்கிறது என்பதிலே எந்த மாற்று கருத்துமே கிடையாது. முடிச்சுக்களிலே தான் ஊதக்கூடியவர்கள் யார்? இது சலஃபுகளிடத்திலே இதில் எந்த மாற்று கருத்தும், அதாவது எங்களுடைய முன்னோர்களிடத்திலே, சஹாபாக்களிடத்திலே, அதுக்கு பிறகு வந்த அவர்களுடைய வழியிலே நடந்தவர்களிடத்திலே எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இது சூனியத்தை பற்றித்தான் இந்த வசனம் பேசுகிறது. எனவே இங்கே நஃபாதாத் என்பது பெண்பால் சொல்லாக, அரபு மொழியிலே ஒவ்வொரு சொல்லையும் ஆண்பால் பெண்பால் என்று பிரிக்கலாம். பெண்பாலாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏன் பெண்பாலாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது? முடிச்சுக்களிலே ஊதக்கூடிய பெண்கள் அப்படி என்று சிலர் விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். எனவே பொதுவாக ஏற்கனவே எல்லா தீங்கிலிருந்தும் பாதுகாப்பு தேடப்பட்டு விட்டது. குறிப்பாக முடிச்சுக்களிலே ஊதக்கூடிய சூனியம் செய்யக்கூடிய பெண்களிடமிருந்து பாதுகாப்பு தேடப்படுகிறது என்று சிலர் சொல்கிறார்கள். இன்னும் சிலர் இல்லை, இங்கே நஃபாதாத் என்பது முடிச்சுக்களிலே ஊதக்கூடிய கூட்டங்கள், அதாவது சூனியக்கார கூட்டங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா உதாரணமாக நீங்கள் குர்ஆனிலே பார்க்கலாம், செய்யாரா என்ற சொல் குர்ஆனிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. செய்யாரா என்பது இன்றைய காலத்திலே காருக்கு சொல்வார்கள், அதல்ல. செய்யாரா என்பது சார யசீரு, போனான், நடந்து போகக்கூடியவர்கள் என்பது அர்த்தம், அல்லது பயண கூட்டம் என்பது அர்த்தம். எனவே செய்யாரா என்ற சொல் யூசுப் நபியுடைய சம்பவத்திலும் ஒரு பயண கூட்டம் என்ற அர்த்தத்திலே பயன்படுது. அங்கே பயணம் செய்கிற ஒரு பெண் என்பது அங்கே அர்த்தம் கிடையாது. பயணம் செய்யக்கூடிய ஒரு கூட்டம் என்பது அர்த்தம். எனவே நஃபாதா என்பதும் ஊதக்கூடிய கூட்டம், சூனியக்கார கூட்டம் அல்லது கூட்டங்கள், பல கூட்டங்களாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறாருடைய ஜம்ஆ, பன்மையாக. எனவே அப்படியும் எடுக்கலாம். அதைவிட இதற்கு பொருத்தமான அர்த்தம் என்னவென்றால் இப்னு கைம் ரஹிமஹுல்லாஹ் போன்றவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அர்த்தம் அல் அர்வாஹ், அல் அன்ஃபுஸ், மோசமான, அதாவது ஆத்மாக்கள். அது முஅன்னஸான சொல், ஒரு பெண்பால் சொல். எனவே அது ஆணாக இருக்கலாம். ஆத்மாக்கள் என்கின்ற சொல் பெண்பால், ஆணுடைய ஆத்மாவாக இருக்கலாம், பெண்ணுடைய ஆத்மாவாக இருக்கலாம். அது ஒரு அந்த சொல்லை அரபு மொழியிலே முஅன்னஸாக, பெண்பாலாக தான் பயன்படுத்துவார்கள். இங்கே என்ன அர்த்தம் என்றால், ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, முடிச்சுக்களிலே ஊதக்கூடிய சூனியக்காரர்கள் என்பதுதான் அர்த்தம். ஏனென்றால் அவர்களுடைய அந்த ஆத்மாக்கள் மோசமான ஆத்மாக்கள். அதனால் அது அவர்களுடைய ஆத்மா இங்கே சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. எனவே முடிச்சுக்களிலே ஊதக்கூடிய அந்த மோசமான ஆத்மாக்களுடைய கெடுதியிலிருந்து பாதுகாப்பு தேடப்படுகிறது. இங்கே பாருங்கள், இது இரண்டாவதாக நாங்கள் அதாவது விசேடமாக பாதுகாப்பு தேடுகிற இரண்டாவது சொல். அடுத்ததாக மூன்றாவது என்னவென்றால், எனவே நாங்கள் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த ஆயத்திலிருந்து சூனியம் ஒன்று இருக்கிறது, அதற்கு தாக்கம் இருக்கிறது, கெடுதி இருக்கிறது. அந்த கெடுதியிலிருந்து நாம் பாதுகாப்பு தேடுகிறோம். இங்கே முடிச்சிலே ஊதக்கூடியவர்கள் என்பது இன்றைய தமிழுலகத்திலே சில வழிகேடர்கள் கொடுப்பதை போல யாருமே விளக்கம் கொடுக்கவில்லை. அதாவது அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், முடிச்சுக்களிலே ஊதுகின்றவர்கள் என்றால் யார் என்றால் ஷைத்தான்கள். ஷைத்தான்கள் முடிச்சுக்களிலே ஊதுவார்கள் என்று எங்கேயாவது இருக்கிறதா? ஷைத்தான்கள் முடிச்சுக்களிலே ஊதுவதாக எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கிறதா? இல்லை. எனவே இங்கே சொல்லப்படுவது, முத்தசிலாக்களும் என்ன செய்தார்கள்? சூனியத்தை மறுப்பவர்கள் எப்படியாவது இந்த ஆயத்துக்கு வேற்று விளக்கம் கொடுக்க வேண்டும், மாற்று விளக்கம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு விளக்கத்தையும் ஒரு காலத்திலே சொல்லியிருக்கிறார்கள். தமிழுலகத்திலே புதிதாக கண்டுபிடித்தது தான் 1400 வருடத்துக்கு பிறகு இவர்களுக்குத்தான் இஸ்லாம் புதிதாக என்ன செய்திருக்கிறது, விளங்கி இருக்கிறது. இவ்வளவு காலம் மக்கள் எல்லாம் வழிகேட்டில் இருந்திருக்கிறார்கள். இந்த விளக்கம் தெரியாமல் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இவர்கள் இல்லாத பொல்லாத விளக்கங்களை எல்லாம் குர்ஆனுடைய வசனங்களுக்கு
கொடுப்பார்கள். இதுக்கு முன்னால் எந்த ஒரு அறிஞர்களும், எந்த ஒரு முஸ்லிம் உம்மத்திலே யாருமே தெரியாத அர்த்தங்கள். இஸ்லாம் புதிதாக எதுவுமே வர முடியாது. ஹக்கு 1400 வருஷமாக இருக்க வேண்டும். புதிதாக ஒன்று வருவதாக இருந்தால் அது ஹக்காக இருக்க முடியாது. அன்று எது மார்க்கமாக இல்லையோ அது இன்று மார்க்கமாக இருக்க முடியாது. இதை பற்றி நாம் பேசுவதாக இருந்தால் நிறைய பேச வேண்டி வரும். எனவே நாம் அடுத்த விடயத்துக்கு போவோம். எனவே சூனியக்காரர்கள், முடிச்சுக்கரலை ஊதுகின்றவர்கள் ஊதுகின்ற பொழுது அதிலே பாதிப்பு இருக்கிறது. அந்த பாதிப்பு அல்லாஹ் தஆலா நாடினால் தான் நடக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வமா ஹும் பிதார்ரீன பிஹி மின் அஹதின் இல்லா பிஇذனில்லாஹ். அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டே அன்றி சூனியக்காரர்கள் அவர்கள் எவருக்கும் பாதிப்பை ஏற்படுத்த முடியாது. அது எல்லா தீங்கும் அவ்வாறு தான். அதாவது ஒருவர் உங்களை கத்தியால் ஒரு கூறிய ஆயுதத்தால் தாக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அல்லாஹ் நாடினால் தான் அது நடக்க முடியும். அல்லாஹு தாலா நாடினால் அதை என்ன செய்வான்? தடுத்து விடுவான். அவரை அதற்கு முன்னால் மரணிக்க செய்து விடுவான், எங்களை தாக்க வருபவரை. அல்லது ஏதோ ஒரு தடையை அல்லாஹு தாலா ஏற்படுத்துவான். அல்லது அல்லாஹ் தாக்கப்பட வேண்டும் என்று நாடினால், அதனால் எங்களை சோதிக்க நாடினால் அல்லது தண்டிக்க நாடினால் அதனால் எங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். எனவே சூனியம் அவ்வாறு தான். சூனியக்காரர் நினைத்தவுடனேயே அவர் இன்னொருத்தருக்கு பாதிப்பை ஏற்படுத்த முடியாது. அதற்கும் அல்லாஹ்வுடைய நாட்டம் நிச்சயமாக இருக்க வேண்டும். எனவே நாம் அல்லாஹ்விடத்திலே அதற்காக பாதுகாப்பு தேடுகிற பொழுது அல்லாஹு தாலா எங்களை பாதுகாப்பான். எனவே அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம், என்ன சொல்கிறது அடுத்த ஆயத், வமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹசத். பொறாமைக்காரன் பொறாமைப்படுகின்ற போது, பொறாமைக்காரன் பொறாமைப்படுகின்ற பொழுது ஏற்படுகின்ற தீங்கிலிருந்தும் பாதுகாப்பு தேடுகிறோம். இங்கே உண்மையிலே அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, மூன்றாவது விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே பொறாமைக்காரன் பொறாமைப்படுகிற பொழுது அங்கே தீங்கு ஏற்படுகிறது. என்ன தீங்கு ஏற்படுகிறது என்றால், பொறாமைக்காரன் 2 வகையிலே ஒரு மனிதனுக்கு தீங்கு ஏற்படுத்த முடியும். ஒன்று அவனுடைய கண் திருஷ்டி, ஐன். எனவே கண் திருஷ்டி இருப்பதாக குர்ஆன் ஹதீஸ் எங்களுக்கு நிரூபித்திருக்கிறது. அதிலே இந்த ஆயத்து எங்களுக்கு சொல்கிறது, வமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹசத். அதே போன்று ஹதீஸிலே நாங்கள் இதனை பார்க்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோய்வாய்ப்பட்ட பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதி பார்த்தார்கள். அந்த நேரத்திலே என்ன ஓதி பார்க்கின்ற ஒரு வார்த்தையில் என்ன சொன்னார்கள்? வமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹசத். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஹதீஸிலே சஹீஹ் முஸ்லிமிலே என்ன வருகிறது? வமின் குல்லி தாஇன் யஷ்ஃபீக். எல்லா நோயிலிருந்தும் உங்களை அல்லாஹ் குணப்படுத்துவானாக. வமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹசத். குர்ஆனுடைய இதே ஆயத். அதாவது பொறாமைக்காரன் பொறாமைப்படுகின்ற பொழுது ஏற்படுகிற தீங்கிலிருந்தும் அல்லாஹ் உங்களை பாதுகாப்பானாக. வஷர்ரி குல்லி தி ஐனின். கண் திருஷ்டியுடைய ஒவ்வொன்றுடைய தீங்கிலிருந்தும், கண் திருஷ்டியுடைய ஒவ்வொருவருடைய தீங்கிலிருந்தும் உங்களை பாதுகாப்பானாக என்று அங்கே அந்த ஹதீஸிலே கேட்கப்படுகிறது. அதே போன்று இன்னொரு நபித்தோழர் அறிவிக்கக்கூடிய ஹதீஸிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி கேட்டிருக்கிறார்கள்? மின் ஷர்ரி குல்லி நஃப்ஸின். ஒவ்வொரு ஆத்மாவுடைய தீங்கிலிருந்தும் அல்லாஹ் உங்களை பாதுகாப்பானாக என்று கேட்டுட்டு, ஓ ஐனி ஹாசிதின், ஓ ஐனி ஹாசிதின், பொறாமைக்காரனுடைய கண்ணூரிலிருந்தும் கண் திருஷ்டியிலிருந்தும் பாதுகாப்பான. எனவே பொறாமைக்காரன் பொறாமைப்படுகிற பொழுது அங்கே அவனால் கண் திருஷ்டி ஏற்படுகிறது. அதே போன்று பொறாமைக்காரன் பொறாமைப்படுகிற பொழுது என்ன செய்கிறான்? புறம் பேசுகிறான், கோல் சொல்கிறான், உங்களுக்கு எதிராக நடவடிக்கை தன்னுடைய சொல்லாலும் செயலாலும் எதிரான நடவடிக்கைகளிலே ஈடுபடுகிறான். எனவே அப்போதும் உங்களுக்கு பாதிப்புகள் வர முடியும். எனவே 2 வகையான பாதிப்பையும் அது உள்ளடக்கும் என்பதிலே சந்தேகம் கிடையாது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இங்கே நாம் இன்னும் பல விடயங்களை இந்த சூறாவிலே தெரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறோம். என்றாலுமே நேரம் அதிகமாக சென்று விட்டதனால் இதோடு நாங்கள் நிறுத்தி கொண்டு இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடரையும் அடுத்த சூறாவையும் நாங்கள் அடுத்த வகுப்பிலே பார்ப்போம். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.